हाय फ्रेंड्स வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம்னா हिंदी प्रवीण पूर्वाதில் இருக்கக்கூடிய दक्षिण भारत हिंदी प्रचार सभा आंदोलन का इतिहास அதில் दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की स्थापना की इतिहास அதனுடைய இரண்டாவது டிப்பணி தான் பார்க்க போறோம். இப்போ பார்க்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीय महत्व की संस्था है. टिप्पणी लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा மெட்ராஸ் அப்படின்றது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கான ஒரு டிப்பணி டிப்பணியை எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஹமாரே தேஷ் மே கई பாஷாயே போலி ஜாத்தி ஹே. நம்முடைய நாட்டில் கை பாஷாயே நிறைய மொழிகள் போலி ஜாத்தி ஹே பேசப்பட்டு வருகின்றது. காந்திஜீனே சம்ஜா கி சபி भाषा भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की ज़रूरत है. गांधी ने समझा, गांधी जी அவர்கள் நினைத்தாரு என்னன்னா சபி பாஷா பாஷியோं को जोड़ने, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் ஜோடுனே கேளியே இணைப்பதற்கு ஏக் சம்பர்க் பாஷா ஒரு இணைப்பு மொழி அப்படின்றது ஜரூரத் ஹை தேவை அப்படின்னு நினைச்சாரு. கண்டிப்பாக தேவை அப்படின்னு அவர் நினைத்தார். உன்ஹோனே இஸ்கே லியே ஹிந்தி கோ சுனா. ஸோ அவர் அதற்காக அந்த இணைப்பதற்காக ஹிந்தி கோ சுனா ஹிந்தி மொழியை தேர்ந்தெடுத்தார். ஜப் சபி லோக் ஹிந்தி போல்னே லகேங்கே தப் பாரத் கி ஏகதா अटूट होगी और इसी एकता के बल पर आज़ादी जीती जा सकती है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा बनी, हिंदी का प्रचार हुआ, देश एक हुआ, आज़ादी मिली. ஜப் சபி லோக் ஹிந்தி போல்னே லகேங்கே, எப்போ எல்லா மக்களும் ஒருமித்த மொழியில் ஒரே ஹிந்தி மொழியில் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது பாரத் கி ஏகதா அட்டூட் ஹோகி, பாரதம் ஒரு உடைக்க முடியாத ஒரு பலம் நிறைந்ததாக ஆகிறது. ஏகதா கே பல்பர், அந்த ஒற்றுமையின் காரணமாக ஆசாதி ஜீத்தி ஜா சக்தி ஹே, இது சுதந்திரம் பெற முடியும். दक्षिण भारत हिंदी प्रचार सभा बनी. ஸோ அதனால் दक्षिण भारत हिंदी प्रचार सभा அப்படின்றது ஏற்படுத்தப்பட வேண்டும். ஹிந்தி கா பிரச்சார் ஹுவா, ஹிந்தி பிரச்சாரம் ஏற்பட்டது. தேஷ் ஏக் ஹுவா, ஆசாதி மிலி. ஸோ தேசம் ஒன்றானது, ஆசாதி சுதந்திரம் கிடைத்தது. இஸ் தரஹ் தேஷ் கி ஆசாதி மே சபா நே மகத்துவபூர்ண யோகதான் தியா ஹை. ஸோ இந்த விதத்தில் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக சபா ஒரு முக்கியபூர்வமான ஒரு மகோன்னதமான ஒரு பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆசாதி மில் கயே, சுதந்திரம் கிடைத்தது. ஹம் லக்ஷ்ய தக் பहुंच गए ऐसा सोचकर सभा ने अपना काम बंद नहीं किया. ஹம் லக்ஷ்ய, நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஸோ நம்ம லட்சியத்தை அடைந்து விட்டோம். பகுஞ்ச் கயே ஐசா சோச்சுக்கர், அப்படின்னு நினைத்து சபானே சபா தன்னுடைய காம் வேலையை பந்து நஹி கியா நிறுத்தவில்லை. ஆசாதி கே பாத் தேஷ் கோ விகாஸ் பி கர்னா தா, சுதந்திரம் அடைந்த பிறகும் தேசத்தினுடைய விகாஸ் வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட வேண்டும். ஆப்சி ஏகதா கே பல் பர் ஹி தேஷ் கா விகாஸ் சம்பவ்தா, ஒருவருக்கொருவர் அந்த ஒற்றுமை அப்படின்ற அந்த பலத்தின் மூலியமாகத்தான் தேஷ் கா விகாஸ் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது பாசிபிள் ஆகும். इसलिए हिंदी प्रचार सभा भारतवासियों को जोड़ने का काम करने लगी. ஸோ இதனால் இந்த ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்றது பாரதத்தில் வசிக்கக்கூடிய அந்த குடிமக்களை ஜோடுனேகா காம் இணைப்பதற்கான அந்த வேலையை செய்தது. इस देश के निवासियों को एक दूसरे के करीब लाने का पावन काम करने लगी. இந்த தேசத்தில் வசிக்கக்கூடிய அந்த மக்களை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்கும் ஒருவரை ஒருவர் இணைப்பதற்கும் அந்த வேலையை செய்தது. இஸ் தரஹ் தேஷ் கே விகாஸ் கே லியே அப்னா யோகதான் தேனே லகி. ஸோ இந்த விதத்தில் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக விகாஸ் கே லியே வளர்ச்சிக்காக அப்னா யோகதான் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியது. संसद ने हिंदी प्रचार सभा का यह महत्व पहचाना. பார்லிமெண்ட் மூலியமாக ஒரு நம்ம தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கிடைத்தது. इसलिए सन 1964 में संसद ने एक विधेयक द्वारा हिंदी प्रचार सभा को राष्ट्रीय महत्व की संस्था एंड इंस्टीट्यूशन ऑफ नेशनल इम्पोर्टेंस घोषित किया. இது 1964 பார்லிமெண்ட்டில் ஒரு
என்ன சொல்றது? ஒரு லா வந்து பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதன் மூலியமாக ஒரு மசோதா விதேயக் அப்டின்னா, மசோதா தாக்கல் பண்ணி இத நிறைவேத்தணும் இந்த விஷயத்த அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மசோதாவ தாக்கல் பண்ணி, ய பிரச்சார் சபா அப்படின்றது ஒரு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்றது வந்து ஒரு அ தேசத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்றது घोषित किया அறிவிக்கப்பட்டது. उस विधेयक के द्वारा सभा के अंतर्गत उच्च शिक्षा प्राप्त लोगों को और हिंदी अध्यापक प्रशिक्षण प्राप्त करने वालों को उपाधियां देने का अधिकार प्रदान किया गया. ஸோ அந்த மசோதாவின் மூலியமாக சபாக்கே அந்தர்கத் சபாவில் வந்து படிக்கக்கூடிய அந்த உச்ச சிக்ஷா உயர்கல்வி படிக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஹிந்தி அத்தியாபக் பிரசிக்ஷன் அப்படின்னா ஹிந்தி ஆசிரியராக பிரசிக்ஷன அப்படின்னா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் உபாதியா தேனேகா அந்த பட்டம் அப்படின்றது வழங்குவதற்கான அதிகாரம் வந்து பிரதான் கியா கயாகை வழங்கப்பட்டது. इससे उत्साहित होकर सभा ने मद्रास में स्नातकोत्तर व अनुसंधान विभाग की स्थापना की. ஸோ இதனால் உற்சாகம் அடைந்த சபா வந்து அடுத்த நிலையை வந்து மட்ராஸில் வந்து ஸ்நாத்கோத்தர் அப்படின்னா பிஜி முதுகலை படிப்பு மற்றும் அனுசந்தான் அப்படின்னா ரிசர்ச் சம்பந்தமான அந்த துறையையும் வந்து ஸ்தாபனாக்கி நிர்மாணித்தது. इसका उद्घाटन उस समय के प्रधानमंत्री और सभा के अध्यक्ष श्री लाल बहादुर शास्त्री ने किया था. இதனுடைய அந்த இனாகுரல் உத்காட்டன் அப்படின்னா அதனுடைய அந்த ஓப்பனிங் அப்படின்றது வந்து அந்த சமயத்தில் பிரதான் மந்திரியாக இருந்த மற்றும் சபாவினுடைய தலைவராகவும் இருந்த லால் பகாதூர் சாஸ்திரி அவர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ராஷ்டிரபாஷா பாரங்கத் और साहित्याचार्य नामक 2 उपाधियां भी स्थापित कर दी गई. ஸோ ராஷ்டிரபாஷா பாராங்கத் और சாகித்ய சர்ச்சா அப்படின்ற 2 பெயரில் வந்து அந்த பட்டமளிப்பு அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸ்தாபித்து கர் தி கயி. उनके क्रमबद्ध अध्ययन हेतु सभा के प्रांगण में ही மகாவித்யாலய கோலா கயா. ஸோ அதனுடைய வரிசையில் வந்து அடுத்தடுத்த படிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபாக்கே பிராங்கன்மே சபாவினுடைய வளாகத்தில் வந்து மகாவித்யாலய ஒரு கல்லூரியும் கோலா கயா ஓப்பன் செய்யப்பட்டது. इस विभाग को केंद्र सरकार का अनुदान भी प्राप्त हो रहा है. இந்த துறைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுதான் பி ஒரு மானியம் அப்படின்றது கிடைக்கப்பட்டு வருகிறது. 1964 के अधिनियम के अनुसार हिंदी में कोई भी नई उपाधि प्रदान करने के लिए दक्षिण भारत हिंदी प्रचार सभा को भारत सरकार से अधिकार मिला. 1964ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த அந்த சட்டத்தின்படி ஹிந்தியில் எந்த ஒரு நயி உபாதி எந்த ஒரு புதிய ஒரு பட்டம் அதாவது எந்த ஒரு புது படிப்புக்கும் வந்து ஒரு பட்டம் வழங்குவதற்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவுக்கு வந்து நம்முடைய பாரத சர்க்கார் வந்து அதிகாரம் வழங்கியுள்ளது. பாரத சர்க்காரிடமிருந்து அதிகாரம் கிடைத்துள்ளது. யஹ் படே கர்வ் அவுர் ஆனந்த் கா விஷய ஹை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை மிகுந்த மற்றும் ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமானதான விஷயம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து அந்த டிப் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.